மானாமதுரை குற்ற சம்பவத்துல 3வது நாளாக தொடர்ந்து இந்த வழக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த போராட்டம் போய்கிட்டு இருக்கு. என்ன விஷயம், இப்போதைக்கு என்ன நிலைமையில இருக்கு, இது லாக்அப் மரணமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றேன் கேளுங்க. கடந்த 6ஆம் தேதி இருவருக்கு இடையான சண்டையில ஆகாஷ் டெலிஷன் அவரது நண்பரும் சேர்ந்து, அதாவது இந்த நீங்க போட்டோல பாக்குறீங்களா இந்த இறந்தம்னு சொல்லப்படுறாருல, அவரும் அவர் நண்பரும் சேர்ந்து மோதல் ஏற்பட்டவங்க வெட்டுறாங்க. யார் வெட்டுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் டெலிஷனும் அவர் நண்பர். பாதிப்படைந்த நபர் காவல் நிலையத்துல புகார் அளிக்கவே மானாமதுரை போலீசார்கள் அதிகாலையில ஆகாஷ் டெலிசனை கைது செய்ய போறாங்க. போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பாலத்துல இருந்து கீழே குளிச்சனால காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி போலீஸ் வட்டாரத்துல சொல்றாங்க. எடுத்து உடனடி சிகிச்சைக்காக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்றாங்க. இதுவும் போலீஸ் தரப்புல இருந்து தான் சொல்றாங்க. பின்னர் கடந்த 7ஆம் தேதி மருத்துவமனையிலே ஆகாஷை நேரில் சந்தித்த நீதிபதி மார்ச் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்கும்படி உத்தரவு. பிறகு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில கைதி வார்டில் அனுமதிக்கப்பட்ட அவர் 8ஆம் தேதி அதிகாலை 5:45க்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுது. இந்த ஒரு காரணத்தினால்தான் காவல்துறையினரால் தாக்குதலாலே ஆகாஷ் உயிரிழந்ததா கூறி ஊர் பொதுமக்களும் உறவினர்களும் சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தினது மட்டும் இல்லாம அவரோட உடல் கூராய்வு நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் காவல்துறை வட்டாரத்துல கூறப்பட்டதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். அவரோட உடல் கூராய்வுல தான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது தெளிவா தெரியும். அடிச்சுதான் கொண்டாங்களா இல்ல நார்மலாவே டெத்தா அப்படிங்கறது தெரியும்.